அவர் படத்துக்கு எந்த படம் ஃபெயிலியர் ஆகுது கிடையாது. அவர் ஆக்ட் பண்ண படம்லாம் நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறார். 1000 கோடினா 2000 கோடி வரும். அந்த அளவுக்கு ஃபேமஸ் அவர். சரித்திர நாயகன். நான் வச்ச பேர் அவருக்கு சரித்திர நாயகன். ஆமா, அதான் இங்க பேனர்லாம் கட்டியிருக்காங்க. நாளைக்கு என்ன மாதிரியான கொண்டாட்டங்கள் நடக்கும்? பயங்கரமான கொண்டாட்டம். எந்த சேதம் இருக்காது ஜனங்களுக்கு. எந்த சேதங்கள் ஜனங்கள்லாம் பாதுகாப்பாக தான் இருக்கும். நீங்க தளபதியோட ரசிகரா இருக்கீங்க? லேட்டஸ்டா இப்போதான் கொஞ்சம் இல்லை. இப்போ கொஞ்சம் அந்த எலெக்ஷன் வந்தாரு, அவருக்காக நான் உதவி செய்தேன். எலெக்ஷனுக்காக உதவி செய்தேன். அவர் வரணும். அவர் வந்து ஜனங்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு, கெஞ்சா ஓடிச்சாரு, சட்டம் ஒழுங்கு பண்ணிக்கிறாரு, நல்லா இருக்குது. இப்போ ஜனங்கள் நல்லா நார்மலாக போகிறதுக்கு நல்ல பாதுகாப்பு போதும், எந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது முன்னாடி ரசிகர்களாக மட்டுமே இருந்தீங்க, இப்ப தொண்டர்களாகவும் ரசிகர்களாகவும் இருக்கீங்க, ஒரு கட்சியை சார்ந்து செயல்படுறீங்க. அப்படிங்கும்போது பொறுப்பு ரொம்ப அதிகமா இருக்குல்ல. சோ அந்த வகையில என்னென்ன முன்னெடுப்பாடுலாம் எடுத்திருக்கீங்க நாளைக்கு படம் பார்க்க வரவங்களுக்கு? பொறுப்புன்றது வந்து எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்புல இருந்ததுதான். மக்கள் இயக்கமா இருக்கும் போது எல்லாரும் வந்து மக்கள் பணி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. இப்ப வந்து இன்னும் டபுளா செய்யறாங்க. ஆக்சுவலி படம் பார்க்கலான்ட்டு தான் டிக்கெட் எடுக்கிறதுக்கு தான் வந்தேன். ஆனா டிக்கெட் எதுவுமே கிடைக்கல. போன்ல புக் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஓபன் ஆக மாட்டேங்குது. ஓபன் ஆனாலும் எரர் காட்டுது. அண்ட் டிக்கெட் எதுவும் அவைலபிள் இல்லைன்னு டைரக்டா எடுக்கலான்னு வந்தா அவங்க டிக்கெட்டு பிளஸ் காம்போ அதெல்லாம் வேற போட்டு சேர்த்து வேற சொல்றாங்க. சோ வேற ஏதாவது தான் பார்க்கணும். என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கீங்க? கடைசி படம் அது ஒரு சைடு வருத்தமாவும் இருக்கும். சோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. நான் எல்லார் மூவிஸும் பார்ப்பேன். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை. ஸோ அதனால நான் வந்தேன். ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், தளபதி ஃபேன். ஸோ அவளுக்காக டிக்கெட் எடுக்கலாம், 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஓகே. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் எப்படி சொல்றது, கலெக்ஷன்ஸ் வந்து பாதிக்கும், ஏ சர்டிபிகேட் இருக்கு, ஸோ நிறைய பேர் உள்ள வர முடியாது, கலெக்ஷன்ஸ் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. வாட் யூ திங்க் அபவுட் திஸ்? எனக்கு அதை பத்தி எல்லாம் எதுவும் ஐடியா இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் மூவி அது எப்படி இருந்தாலும் நான் பார்ப்பேன், என்ஜாய் பண்ணுவேன். ஸோ மூவிஸ்ல என்ன ஏ இருக்கு பி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எப்பயுமே மூவிஸா மட்டும் தான் பாக்குறது. என்னென்ன தியேட்டர்ஸ் எல்லாம் போனீங்க டிக்கெட்டுக்காக? கமலா தியேட்டர், ஃபோரம் மால், இது 2 தான் சுத்திட்டு இருக்கேன். நேத்து ஆக்சுவலி அங்க ஆம்பா போயிருந்தேன். ஸோ அங்க வந்து 3 days பிஃபோர் அதான் ஓபன் பண்ணுவாங்கன்னாங்க. ஸோ நான் ஒரு நாள் முன்னாடியே போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கேயும் எனக்கு ஓப்பன் ஆயிட்டு இல்ல, கிடைக்கல அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு ரிட்டர்ன் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி செலிப்ரேஷன் வந்து பாத்திருக்கீங்களா? இல்ல ஆக்சுவலி நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவே நான் இது வரைக்கும் பார்க்கல. ஒரே ஒரு தடவை கில்லி ரீரிலீஸ்க்கு ஃப்ரெண்டோட போயிருந்தேன். சோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்துல வந்தேன்.
15 வருஷமா நம்ம அண்ணன் படத்துக்கு ஒரு படத்துக்கும் நம்ம கட் அவுட் வைப்போம். ஆனால் இது நம்ம பண்ணல, இங்கே ஆன்லைன் ஃபேன்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், ஒரு ஆர்டிஸ்ட் அண்ணன் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இங்கே ரோகிணியில் முதல்ல விஜய் சாருக்கு தான் கட் அவுட் ஏற்றணும். அது மூலயமா தான் அதுக்கப்புறம் மற்ற ஆக்டர்ஸ்லாம் எல்லாருமே வைக்க ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தான் ஆன்லைன் ஃபேன்ஸை தான் வைக்க சொன்னாங்க. அவங்க மூலியமா நாங்கள் கட் அவுட் வச்சோம். அதுதான் பயங்கர பிரபலமாகி அப்புறம் எல்லா ஆக்டர்ஸும் எங்கள் கட் அவுட் வைக்க ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் பீஸ்ட் படத்துக்கு நம்ம கட் அவுட் வச்சு தான் அது ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் எல்லாருமே இது பண்ணாங்க. இல்லை பீஸ்ட்டுக்கு தான் இங்கே வச்சோம். மெர்சலுக்கு நாங்கள் வெளியே வச்சிருந்தோம், ஆனால் பீச் படத்துக்கு ரொம்ப நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம். ஓகே. அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு நம்ம அந்த திருப்பாச்சி டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த மாதிரி துணியெல்லாம் வரைவாங்க, அது மாதிரிலாம் பார்த்துருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் கட் அவுட் இது மாதிரி வச்சு இப்போ கட் அவுட்ல வரைகிற மாதிரி வச்சு இன்னும் இப்போ கொஞ்சம் காலங்கள் போக போக அப்படியே டெக்னாலஜி வளரோட வேலைகள் கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. ஆமா, ஒரு நாள் ஆயிடும் கண்டிப்பா. ஆமா, ஆல்ரெடி ஒரு கட் அவுட் வந்து நம்ம மீனாட்சி மாநில ஒரு கட் அவுட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ இங்க ரோகிணில, அப்புறம் வெற்றி தட்டில் ஒரு கட் அவுட் இருக்கு, ராக்கில ஒரு கட் அவுட் இருக்கு. ஆமா, நம்ம வந்து நான் வைக்கல, என்னுடைய ஓன் கேஷ் போட்டு வைக்கல. அவங்க சொல்றாங்க, நம்ம அவங்க ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க, நம்ம போய் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கூட இருந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். எப்படியும் இப்போ ஒரு கட் அவுட் பண்ணா ஒரு நாள் ஆயிடும் ப்ரோ. மேக்ஸிமம் ஒரு 12 ஹவர்ஸ். 12 ஹவர்ஸ் காலைல இருந்து கண்டினியூவா ஒர்க் பண்ணா ஒரு 12 ஹவர்ஸ் ஆயிடும். ஆமா 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 தனித்தனியா தான் வைக்க முடியும். ஏன்னா ஒரு சின்ன ஃபீட்னா நம்ம முழுசா அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 35-40 ஃபீட் வரும்போது நம்ம கால் தனியா, ஹிப் தனியா, தலை தனியா அப்படிதான் தனித்தனியா ஏற்ற முடியும். இது டோட்டலா 35 வரும். ஆமா, ராக்கி தேட்டர்ல வச்சிருக்கோம் 50 ஃபீட், 55 அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம். ஆமா, இங்க ரோகின்லயே நாங்க 50 ஃபீட்லாம் வச்சிருக்கோம். ஆமா, மெர்சல் வச்சிருக்கோம், பீஸ்டுக்கு அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம், அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். இப்போ இருக்கிற ஒர்க்கிங் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீடு எல்லாமே அதுதான் விரும்புறாங்க. சாப்பாட்டுல இருந்து நம்ம போயிட்டு வர விஷயம் வரைக்கும். அது முன்னெல்லாம் அப்படி கிடையாது. இன்னும் இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் எடுத்து அது பெயிண்டிங் பண்ணி எட்டு வருவோம். அது ஒரு பெரிய ஆரவாரமா இருக்கும். இப்ப அதை விட இது ஆரவாரமா தான் இருக்கு. இது எப்படி இந்த கார்ட்போர்ட்ல நீங்க வரைஞ்சிருவீங்களா? சில் அவுட்டா வரைஞ்சிருவீங்க? ஆமா, ஓகே. அந்த பேசிக்கா நம்ம ஃபிளக்ஸ் கையில தராங்களா, அதை வந்து அவுட்லைன் கட் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துட்டு 3 பார்ட்டா போட்டு சுத்தி பிளைவுட பரவிட்டு அது மேல வந்து ஸ்டாப்லர் போடுவோம். தனித்தனியா தான். ஏன்னா மொத்தமா தூக்குறது வெயிட் அதிகமா இருக்கும் இல்லையா, அதனால போகாது. அதனால 3 பீஸா போட்டு ஹைட் ஏற்றது கரெக்டா இருக்கும். வரைகிறது ஒரு 28-30 வருஷமா வரைஞ்சிருக்கு. விஜய் சார் படம் ஆரம்பத்துல இருந்து கட் அவுட் வயசுல இருந்து நாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். நாளைய தீர்ப்புக்கு முன்னாடி இருந்து அதுக்கு முன்னாடி சினிப்பில் இருக்கும். சாரோட படத்தை சொல்றேன். சாரோட படத்துல நீங்க தொடர்ச்சியா எல்லா படத்தையும் 75 அடி. என்ன படத்துக்கு? அது வந்து படத்துக்கு வைக்கல, அது வந்து இவருக்கு சிஎம் வச்சு, ஆந்திரா சிஎம். ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஃபுல்லா நாங்க தான் பண்ணுவோம். சொல்லுங்க. விஜய் சாரோட படத்துக்கு அதிகமா வச்சது 50 அடி. பீஸ்ட் இதே இடத்துல தான் வச்சோம், ஆப்போசிட்ல. எனக்கு இந்த ஒர்க் மட்டும்தான் இருந்தாலும் நான் அதுல வந்து கலந்துப்பேன். ஏன்னா அது ஒரு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு, ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல.